ஃப்ரைடே மார்னிங் மிஷினில் வந்து மேட்டெல்லாம் கொஞ்சம் துவைச்சி காய வச்சாச்சு. எப்பயுமே வாஷிங் மிஷினில் வந்து மேட்டு துவைக்கிறேன் அப்படின்னா அது முடித்ததுக்கு பிறகு வந்து ஒரு வாட்டி மிஷினை வந்து டப் க்ளீன் போட்டு விட்டுருவேன். டப் க்ளீன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை டப் க்ளீன் முடிஞ்சதுக்கு பிறகு 1 டே விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் துணியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போடுவேன். அதில் ஐஎஃபியிலேருந்து ஒரு பவுட்ரு வந்து வாங்கியிருந்தேன். அந்த பவுட்ரு தான் வந்து போடுறது. இன்கேஸ் அந்த பவுட்ரு இல்லை அப்படின்னா நான் ஷாம்பு மட்டும் கூட வந்து போட்டுக்குவேன். இந்த பவுட்ரு கூடவே வந்து ஹாஃப் லெமன் அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டெட்டால் வந்து ஹாஃப் மூடி டெட்டால் வந்து போட்டு டப் க்ளீனிங் ஒரு 2-3 தடவை வச்சு விட்ருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் வந்து எதுவுமே சேர்க்காமல் ஒரு 1.5 ஹவர் வைப்பேன். அது முடித்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 டே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் கிளாத் வாஷ் பண்ணுறது. லெமன் ஸ்மெல் வராமல் இருக்கும். டெட்டால் வந்து அடுத்து நம்ம கிளாத் போடுறப்போ அலர்ஜி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.